குட் மார்னிங் அக்கா. குட் மார்னிங் ஆர்த்தி. பரவாயில்லையே, காலையிலேயே எழுந்து ஃப்ரெஷ் ஆயிட்ட. அக்கா, இது என்னோட டெய்லி ஹேபிட் தான். இல்ல, நேத்து நடந்த சம்பவத்தை நினைச்சுக்கிட்டு இன்னும் ஷாக்லயே இருப்பியோன்னு நினைச்சேன். இந்த காலத்து பொண்ணுங்க இதை விட நிறைய சேலஞ்சஸ டெய்லி லைஃப்ல ஃபேஸ் பண்றோம்லக்கா. ஒவ்வொரு விஷயத்துக்கும் அழுதுட்டே உட்காந்துட்டு இருந்தா விடிஞ்சே போயிடும். நேத்து ஆட்டோல வந்ததுனால யாரோ எனக்கு கடத்தி தப்பா யூஸ் பண்ண பாத்திருக்காங்க. அது எனக்கு ஒரு லெசன். நான் இனிமே ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பேன். வெரி குட் ஆர்த்தி, நான் உன்னோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸை பாராட்டுறேன். அப்புறம் நீங்க எங்க கிளம்புறீங்க? நான் என் ஹாஸ்டலுக்கு போகணும். அதெல்லாம் நான் விட மாட்டேன். நீங்க காலையில சென்னை பீச்சை பாத்திருக்கீங்களா? ஒரு நாளாவது பார்க்கணும்னு ஆசைதான். அப்போ வாங்க, இங்க இருந்து பீச் 5 நிமிஷம் தான். அப்படியா? நான் டெய்லி அங்கதான் வாக்கிங் போவேன். இன்னைக்கு நீங்களும் என் கூட வாங்க. இல்ல, என் ஃப்ரெண்டு வெயிட் பண்ணுவா. சென்னைக்குள்ள போயிட்டா உங்க வேலை உங்களை முழுங்கிரும்க்கா. இந்த மாதிரி சந்தர்ப்பம்லாம் அடிக்கடி வராது. வாங்க என் கூட. இங்க இருந்து வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வந்து டிஃபன் சாப்பிட்டு அப்புறமா கிளம்புங்க. வாங்கக்கா போலாம். சரி, போன் எடுத்துக்கிறேன். இந்த பீச் தாண்டா நான் எத்தனையோ முறை தேவியை கூட்டிட்டு வந்திருக்கேன். இட்ஸ் ஓகே அபி. இனிமே சென்னைக்குள்ள நீ எங்க போனாலும் நிச்சயம் தேவி கூட ஒரு முறையாவது நீ அங்க போயிருப்ப. இதெல்லாம் நீ ஓவர் கம் பண்ணித்தான் ஆகணும். வா அபி, இளநீ குடிக்கலாமா? இல்ல, எனக்கு வேண்டாம். டேய் வா, குடிச்சிட்டு போலாம். நீ குடி, எனக்கு வேண்டாம். அதோ நான் அங்க உட்காந்துருக்கேன். நீ உன் வாக்கிங்லாம் முடிச்சுட்டு அப்புறமா வா. வாங்க சார், வாங்க வாங்க, இளநீ சாப்பிடுங்க. ஒரு இளநீ கொடுங்க. ஓகே சார். இந்தாங்க சார். பாத்து, இங்க எல்லாம் கொடுத்து வச்ச வாழ்க்கை. ம், தினம் பீச்சை பார்க்கலாம்ல? ஆமாக்கா. தினம் காலையில பீச்ல வாக்கிங் போனா நம்ம லைஃபே வேற லெவல்க்கா. ஃப்ரெஷ் ஏர், ஒரு நாள் ஃபுல்லா உற்சாகம் தெரிக்கும். அக்கா, யார்ல அது? இனிமே உன் மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு அந்த கடவுள் கிட்ட நான் வேண்டிக்கிறேன். இவனா? ஒன்ன மாதிரி ஆளையும் இந்த ஜென்மத்துல இனிமே மீட் பண்ண கூடாதுன்னு நீ வேண்ட அதே கடவுள் கிட்ட நானும் வேண்டிக்கிறேன். இவடா அந்த ஆட்டோக்கார கடங்காரனா? ஏய், அறிவிற்காயா உனக்கு? நீயா? ஐயோ சாரிங்க, நான் குப்பை தொட்டில தான் தூக்கி போட்டேன். அது மிஸ் ஆகி உங்க கால்ல பட்டுருச்சு. நல்ல வேளை என் கால்ல பட்டது. இதுவே என் மண்டையில பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன இருக்கும்? நேத்து இந்த ஆர்த்தி மயங்கி விழுந்திருந்த மாதிரி நீங்களும் மயங்கி விழுந்திருப்பீங்க. உங்களை என் ஆட்டோல வச்சு உங்க அட்ரஸ் தெரியாம நாள் பூரா சென்னையிலேயே சுத்தி இருக்கேன். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நேத்து உன்னை ரவுடிங்க கிட்ட இருந்து காப்பாத்தி ஆட்டோல வச்சு சுத்தினதே நான் தான்மா. உங்க அக்கா சொல்லலையா? அக்கா, அப்படியா? இது ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். யோ வெல்கம். என்ன தேங்க்ஸ் வெல்கம்னு? ஏய், செய்யற தப்ப செஞ்சுட்டு நீ பேச்சு மாத்தாத. அதான் சாரி சொல்லிட்டேனே. இந்த ஊர் ஆட்டோக்காரங்க அன்பா தன்மையா உதவி செய்வாங்கன்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உனக்கு ஓவர் திமிரியா? ஓ, நம்மள ஆட்டோக்காரனே முடிவு பண்ணிட்டாளா? சரி சரி, அதையே மெயின்டைன் பண்ணுவோம். உன்னைய திட்டத்துக்காக வார்த்தையை தேடிட்டு இருக்கேன். கிடைக்கலனா விட்டுறேன். அது எப்படி முடியும்? கால்ல அடிபட்டது கூட பரவாயில்லன்னு வெச்சுக்கோ. உனக்கு கொஞ்சமாச்சும் சோஷியல் அவேர்னஸ் இருக்கா? குப்பை இப்படிதான் போடுவியா? பாரு, நான் குப்பை தொட்டில தான் போட்டேன். மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றேன்ல. ஒரு வேலைய உருப்படியா செய்ய துப்பில்லைன்னா அதை செய்யக்கூடாது. நீ எப்பவுமே அறக்குறதானே? நீ எதை சொல்ற? நேத்து ராத்திரி நடந்ததையும் சேர்த்துதாயா சொல்றேன். அக்கா, இவன் உன்னையும் என்னையும் நடு ரோட்ல ராத்திரி தனியா விட்டுட்டு ஓடி போட்டான். இல்ல ஆர்த்தி, மொபைலுக்கு உங்க அப்பா போன் பண்ணதும் அட்ரஸ் தெரிஞ்சுக்கிட்டு பொறுப்பா வேற ஒரு ஆட்டோ புடிச்சு கொடுத்துட்டு தான் நான் போனேன். இப்ப கூட பாரு,
கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இளநியை தூக்கி என் கால்ல போட்ட. ஓ, இப்போ என்னம்மா உன் பிரச்சனை? இளநிய தூக்கி குப்பை தொட்டில போடணும், அவ்வளவுதானே? தள்ளு. போட்டாச்சு. நம்ம கிளம்பல வா. இப்போ உனக்கு சந்தோஷமா? நீ ஓன் தவற திருத்திக்கிட்ட, இதுல எனக்கு என்னையா சந்தோஷம்? ஆர்த்தி வா வா. ஹலோ ஹலோ ஹலோ. நேத்து உன் பேர் என்னன்னு கேட்டேன், நீ சொல்லாமலே போயிட்ட. இப்பவும் சொல்ல மாட்டேன். நான் ஏன் சொல்லணும்? என் பேரை கேட்டு நீ என்ன பண்ண போற? நமக்குள்ள என்ன சொந்தமா பந்தமா? வந்துட்டாரு, பேசாம போயா. நீ வா ஆர்த்தி. அக்கா பாய் சார். ஆர்த்தி, எனக்கு கடல்ல போய் கால் நனைக்கணும்னு ஆசையா இருக்குது. ஆ, சரி நீங்க போங்க, நான் வாக்கிங் போயிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஆ. பார்த்து போங்க. ஆ, ஹலோ ஹலோ அம்மா. ஆ, சத்யா கேக்குதா? ஹலோ நீ கேக்குதாடி? ஹலோ அம்மா. ஹலோ ஹலோ. ஏ சத்யா, என்னடி ஒரே இறைச்சலா இருக்கு? சென்னைக்கு போய் சேர்ந்துட்டியா? ஒரு ஃபோன் கூட காணோம். நேத்து ராத்திரியே பாட்டி கிட்ட சொல்லிட்டேனேமா. ஐயோ, என்ன மாட்டி விட்டுட்டாளே. ஏமா நேத்து சத்யா சென்னைக்கு போய் சேர்ந்ததும் ஃபோன் பண்ணி சொன்னாலாம, ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை நீ? டேய் இருடா, அவ தூக்க கலக்கத்துல பேசினாளா? நான் ஏதோ கனவுல பேசினான்னு நினைச்சேன். பாட்டிய மாட்டி விட்டுட்டோமே. அது சரிம்மா, வேலையில ஜாயின் பண்ணிட்டியா? புது ஆபீஸ் எப்படிமா இருக்கு? அப்பா, இன்னைக்கு நவமிப்பா, நாளைக்கு தான் போய் ஜாயின் பண்ணணும். ஓ ஆமாண்டி, நல்ல நாள் பார்த்து போய் ஜாயின் பண்ண. அம்மா, நான் இப்ப எங்க இருக்கிறேன்னு சொல்லு பாப்போம். தெரியலையே, ஒரே இறைச்சலா இருக்கு, காத்து பலமா இருக்கு. டன்டடாய்ம், நான் இப்ப சென்னை பீச்ல இருக்கிறேனே. பீச்சா? பீச்சா? ஆமா, செம்மையா இருக்குதுமா. இப்பதே அலையில ஒரு ஆட்டத்தை போட்டேன். நான் எப்பவோ காலேஜ்ல டூருக்கு போன போது போனது. ஏய் சத்யா, நான் பீச்சை பார்த்ததே இல்லடி. எனக்கு சென்னை பீச்சை ஒரு வீடியோ எடுத்து காட்டுடி, பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கு. சரிம்மா, நான் வீடியோ எடுத்து அனுப்புறேன்,